நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்டி கலெக்ட்ரி பேஜ் நம்பர் 172. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். डिप्टी कलेक्टर नामा कहानी अमरकांत की कहानी. अमरकांत இருக்கார்ல அவரோட कहानी 1942 के स्वतंत्रता आंदोलन में भाग लेने के लिए இவர் என்ன பண்ணார்னா 1942ல स्वतंत्रता आंदोलन அதாவது சுதந்திர போராட்டத்தில் भाग लेने के लिए பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக अपनी पढ़ाई छोड़ दी தன்னுடைய எஜுகேஷனை விட்டுட்டார். पढ़ाई एजुकेशனை छोड़ दी விட்டுட்டார். नेक्स्ट அந்த பாயிண்ட் வேணா अमृत पत्रिका भारत कहानी आदि पत्रिका उनको ஸோ अमृत पत्रिका भारत कहानी இந்த மாதிரி பத்திரிகைகளில் சம்பாதிக்கிய விஞ்ஞாபன் அப்படின்னா எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆட் பேஜில் ஆப்கா சம்பந்த் ரஹா அவர் வந்து வேலை பார்த்தார். ஸோ டிப்டி கலெக்டர் வந்து அமர்காந்த் இது எழுதினார். 1942ல் சுதந்திர ஆந்தோலன் இருக்கு இல்லையா, குடியரசு போராட்டத்தில் பாக் லேனிய கேலியே ஒர்க் பண்ணுறதுக்காக படாய் சோடி எஜுகேஷனை விட்டுட்டார். அம்ரித் பத்திரிகா பாரத் கஹானி இந்த மாதிரி பத்திரிகையில் சம்பாதிக்கிய விபாகன் அதாவது வந்து ஆட் பகுதியில் ஆப்பா சம்பந்த் ரஹா அவர் வேலை பார்த்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஷக்கல்தீப் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டு, அவரோட வயசு 50க்கும் மேலே. அவர் பையன் நாராயணன் டிப்டி கலெக்டர் எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். 2 times 3 times எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டான். இந்த முறை எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறதுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ இவர்கிட்ட கேட்டதும் வந்து பையன் ஃபெயில் ஆயிடுறான்னு ஃபஸ்ட்டு கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் அண்ட் ஃபார்மை அந்த பையன் அனுப்பி வச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முறை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவர் வந்து கோயிலில் போய் பூஜை பண்ணுறாரு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி தராரு, சிகரெட் வாங்கி தராரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முறை காஷிக்கு போயிட்டு டிப்டி கலெக்டர் எக்ஸாமுக்காக வந்து என்ட்ரி லெட்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நாராயணன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இவர் கூடவே போயிருந்தார். அதுக்கப்புறம் அவன் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கதா சொன்னான். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்காக அவனை கூப்பிட்டாங்க. அதுக்கடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அவன் நல்லா பண்ணதான் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்ட பிறகு அவனோட நேம் வந்து 14th இதுவாக வந்தது. ஸோ அவனோட ஒரு ஃப்ரெண்ட் சொன்னார், ஒரு சில பசங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க, ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக கலெக்டர் ஜாப் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால உன்னோட பையனுக்கும் கலெக்டர் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்தாங்க. அப்போ வந்து தான் பையனுக்கு ரிசல்ட் 14th வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பையன் என்ன ஆனானோ ஏதானோ ரூம்குள்ளே ஓடி போய் பார்க்குறாரு. அப்போ போய் பார்த்தீங்கன்னா அவனோட இதய துடிப்பு நல்லாவே துடிச்சுட்டு இருந்தது. அதாவது வந்து அவன் இறக்கலை, அவன் வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். அப்போ தான் ஒரு அப்பாவுடைய கவலையானது தனித்தது. ஓகேவா, ஒரு அப்பாவுடைய கவலை பற்றின கதை தான் இது. ஷக்கல்தீப் பாபு முக்தார் தே முக்தார் அட்வொகேட் உன்கே உமர் அவருடைய வயசு 50 के ऊपर थी 50 के ऊपर 50க்கும் மேலே. உன்கே உம்ர் அவருடைய வயசு 50 के ऊपर थी 50க்கும் மேலே. उनका बेटा नारायण அவன் பையன் नारायण डिप्टी कलेक्टर परीक्षा के लिए डिप्टी कलेक्टर एग्ज़ाम காக तैयारी कर रहा था தயார் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, उनका बेटा नारायण डिप्टी कलेक्टर परीक्षा के लिए डिप्टी कलेक्टर एग्ज़ाम காக तैयारी कर रहा था ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். 2 दिन पर 2-3 முறை परीक्षा देकर एग्ज़ाम எடுத்துக்கிட்டு ஃபெயில் हो चुका था ஃபெயில் ஆயிட்டான். 2 दिन पर ஸோ 2-3 முறை परीक्षा देकर एग्ज़ाम எழுதி ஃபெயில் हो चुका था ஃபெயில் ஆகிட்டான். इस बार இந்த முறை கடி மெஹனத் கர் ரஹா தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இஸ் பார் கடி மெஹனத் கர் ரஹா தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். பரீட்சா மே बैठने के लिए பரீட்சையில் உட்கார்றதுக்காக ஆவேதன் பத்திர பேஜ்னா தா ஆவேதன் பத்திர அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை பேஜ்னா தா அனுப்பி வைக்கணும். ஸோ परीक्षा में बैठने के लिए एग्ज़ामिல் உட்கார ஆவேதன் பத்திர பேஜ்னா தா அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். குச் பைசோன் கி ஜரூரத் படி குச் பைசோன் ஒரு சில காசுகள் ஜரூரத் படி காசு தேவைப்பட்டுச்சு. ஷக்கதல் பாபு கி பத்னி ஷக்கல்தீப் பாபுடைய ஒய்ஃபு ருப்பியா மாங்கா காசு கேட்டாங்க. பஹ்லே ஃபஸ்ட்டு உன்ஹோனே அவர் ருப்பியா தேனேசே மனா கருதியா காசு கொடுக்கற அவாய்ட் பண்ணார். ஓகேவா, ஸோ ஷக்கல்தீப் பாபுக்கு பத்னி என்ன பண்ணாங்க, ருப்பியா மாங்கா காசு கேட்டாங்க. பகலே உன்ஹோனே ஃபஸ்ட்டு அவங்க ருப்பியா தேனேசே மனா கருதியா காசு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. உன்ஹோனே ஃபிர் ஆவேதன் பேஜ்னே கேலியே ருப்பியா தியா அது ஆவேதன் பத்திரம் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கான ருப்பியா தியா காசு அனுப்புனாங்க. நாராயணே உசீதீன் ஸோ காசு அப்பா கொடுத்துட்டாரு இல்லையா, ஸோ அவர் காசு கொடுத்த உசீதீன் அந்த நாள் பார்த்திங்கன்னா டிப்டி கலெக்டருக்கு ஃபீஸ் ஆஃப் ஃபார்ம் அதுக்கான ஃபீஸையும் ஃபார்மையும் பேஜ்தியா அனுப்பி வச்சான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாராயணன் ஜோ தோட் பரிஷ்ராம் கர்னே லேகே. ஓகேவா,
तोड़ परिश्रम करने लगे ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தான். ஓகே, நாராயணன் तोड़ परिश्रम करने लगे ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். शकलदीप बाबू अपने बेटे के लिए शकलदीप பாபுவும் தன்னுடைய பையனுக்காக சிகரெட் கருது தேத்தே சிகரெட் வாங்கி கொடுத்தாரு. மேவே கரித்கர் லாத்தே தே மேவேனா ட்ரை ஃப்ரூட்ஸ் அதையும் வாங்கி கொடுத்தாரு. ரோஜ் தினமும் மந்திர் ஜாக்கர் கோயிலுக்கு போயிட்டு பகவான் சே பிரார்த்தனை கர்த்தே தே ரோஜ் மந்திர் ஜாக்கர் தினமும் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார், பகவான் கிட்ட பிரார்த்தனை கர்த்தே தே பிரார்த்தனை பண்ணார். ஸோ என்னாச்சு, நாராயணனே உசி தின் சேம் டே அப்பா காசு கொடுத்தாருல அன்னைக்கு என்ன பண்ணா, ஃபீஸ் ஆஃப் ஃபார்ம் பேச் தியா ஃபீஸையும் ஃபார்மையும் அனுப்பி வச்சான். நாராயணன் பரிஷ்ராம் கர்னே லகா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தான். शकलदीप பாபு வந்து பேட்டை கேலியே பையனுக்காக சிகரெட் கரித் தேத்தே தே சிகரெட் வாங்கி கொடுத்தாரு. மேவே கரித் தேத்தே தே ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. மந்திர் ஜாக்கர் பிரார்த்தனை கர்த்தே தே கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணார். काशी से काशीलेंद डिप्टी कलेक्टर के परीक्षा का आवेदन पत्र आया. डिप्टी कलेक्टर एग्जाम का प्रवेश पत्र आया. सॉरी प्रवेश पत्र ना एंट्री टिकट हॉल टिकट சொல்வாங்களே அது வந்தது. जब அப்போ நாராயணன் ரயில்வே ஸ்டேஷன் गया அப்போ வந்து நாராயணன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தார். தப் அப்போ शकलदीप பாபு भी उनके साथ गए. शकलदीप பாபுவும் அவர் கூட தான் இருந்தார். ஓகேவா, இதெல்லாம் வேணாம். அதாவது பார்த்தீங்கன்னா காஷி से डिप्टी कलेक्टर परीक्षा का காசிலேருந்து டிப்டி கலெக்டர் எக்ஸாமுக்கான பிரவேஷ் பத்திர ஆயா ஹால் டிக்கெட் வந்துச்சு. ஜப் அப்போ நாராயணன் ரயில்வே ஸ்டேஷன் கயா நாராயணன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனப்போ शकलदीप பாபு பி உன்கே சாத் கயே शकलदीप பாபு அவர் கூடவே தான் போனார். காசி சே லவுட் ஆக்கர் நாராயணே கஹா காஷிலேருந்து லவுட் ஆக்கர்னு ரிட்டன் வந்து நாராயணே கஹா நாராயணன் சொல்கிறான், उसने परिश्रम खूब लिखे है परीक्षा अதாவது எக்ஸாமை खूब लिखे है நல்லா எழுதுனானா. कुछ समय के बाद கொஞ்ச நாளுக்கு அப்புறம் साक्षात्कार के लिए அதாவது இன்டர்வியூக்காக நாராயணன் को काशी बुलायागा காஷிக்கு இன்டர்வியூக்காக கூட்டாங்க. ஸோ कुछ समय के बाद என்னாச்சு, साक्षात्कार के लिए இன்டர்வியூக்காக நாராயணனுக்கு காஷி बुलाया गया காஷிக்கு கூப்பிட்டாங்க. शकलदीप பாபு பிரசந்தே शकलदीप பாபு ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா எக்ஸாம் நல்லா எழுதிட்டா இப்போ இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்காங்க. அதனால் नारायणन साक्षात्कार के लिए काशी गया அவனும் நாராயணனும் இன்டர்வியூக்காக காஷிக்கு போகிறான். உஸ்னே சாக்ஷாத்கார் இன்டர்வியூவை காஃபி அச்சா தியா நல்லாவே பண்ணான். ஓகேவா, இன்டர்வியூ நல்லா பண்ணான், எக்ஸாமும் நல்லா பண்ணான். कुछ समय के बाद कुछ நாளுக்கு அப்புறம் डिप्टी कलेक्टर का नतीजा निकला डिप्टी कलेक्टर एग्जामக்கான नतीजा रिजल्ट வெளில வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 10 लड़कों को नौकरी मिलने वाले थी. 10 लड़कोன்னா 10 பசங்களுக்கு மட்டும்தான் நௌக்கரி வேலை மில்லை வேலை கிடைக்க போகிற மாதிரி இருந்தது. 10 பசங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது. நாராயணன்கா நாராயணனோட பேர் சவுலகவான் தா 16th பிளேஸாக இருந்தது. शकलदीप बाबू के एक दोस्त ने कहा शकलदीप பாபுடைய ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, कुछ लड़के ஒரு சில பசங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கே கேலியே नहीं आएंगे மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க. कुछ लड़के என்ன பண்ண மாட்டாங்க, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு नहीं आएंगे வரமாட்டாங்க. कुछ लड़के कलेक्ट्री में जाएंगे. ஓகே, कुछ लड़केனா ஒரு சில பசங்க கலெக்டருக்கு போவாங்க. इसलिए அதனால் நாராயணனுக்கு டிப்டி கலெக்டர் ज़रूर मिलेगा அதனால் நாராயணனுக்கு டிப்டி கலெக்டர் ஜாப் ज़रूर मिलेगी கண்டிப்பாக கிடைக்கும். शकलदीप பாபு ஜல்து சே ஜல்து घर भागे சீக்கிரமாக शकलदीप பாபு இதெல்லாம் கேட்டுட்ட பிறகு கர்பாகே வீட்டுக்கு ஓடினார். நாராயணன் கம்ரேமே சோரஹாத்தா நாராயணன் ரூமில் தூங்கிட்டு இருந்தான். शकलदीप பாபுன் கே பாஸ் ஜாக்கர் தேக்கா शकलदीप பாபு வந்து அவன் கிட்ட போய் பார்க்குறாரு. உஸ்கி சான்ஸ் டிக் டிக் சல் ரஹி தி அவனுடைய மூச்சு நல்லா போயிட்டு இருந்தது. அதாவது நல்லா தான் இருந்தான் அவன், உனக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு தம்பி. அப்போ தான் உன்கோ வேச்சேன் தூர் ஹுயி அவருடைய வேதனைன்றது தூரம் போச்சு. ஸோ कुछ समय के बाद डिप्टी कलेक्टर का नतीजा निकला रिजल्ट வெளில வந்தது. 10 लड़कों को नौकरी मिलने वाली थी 10 பசங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது. நாராயணன்கா नाम சவுலகவான் தா அவனோட பேர் 16th இருந்தது. शकलदीप बाबू के एक दोस्त ने कहा शकलदीप பாபுவோட ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, कुछ लड़के मेडिकल टेस्ट के लिए नहीं आएंगे ஒரு சில பசங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க. कुछ लड़के कलेक्ट्री में चले जाएंगे ஒரு சில பசங்க கலெக்டருக்கு போயிடுவாங்க ஜாப். इसलिए नारायणन को डिप्टी कलेक्टर ज़रूर मिलेगी ஒரு சில பசங்க வரமாட்டாங்கன்றதால நான் இவனுக்கு டிப்டி கலெக்டர் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். शकलदीप பாபு ஜல்தி से जल्दी घर भागे शकलदीप பாபு வீட்டுக்கு ஓடினார். நாராயணன் கம்ரமே சோரஹாத்தா நாராயணன் ரூமில் தூங்கிட்டு இருந்தான். शकलदीप பாபு கே பாஸ் ஜாக்கர் தேக்கா அவர்கிட்ட போய் பார்க்குறாரு. உஸ்கே சான்ஸ் அவனுடைய மூச்சு டிக் டிக் சல் ரஹி தி நல்லா போயிட்டு இருந்தது. தபி அப்போ தான் உன்கே வேச்சேனா தூர் ஹுயி அவருடைய வேதனைன்றது தூரம் போச்சு.
எப்பவுமே பார்க்குறது உத்தேசம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹர் பாப் ஷக்கல்தீப் பாபு ஜெய்சே ஹே, ஒவ்வொரு அப்பாவும் ஷக்கல்தீப் பாபு ஜெய்சே ஹே அந்த மாதிரி தான். வகுனே அப்பனே சந்தான் கேலியே, அவர் அப்பனே சந்தான் கேலியே தன்னுடைய குழந்தைகளுக்காக வேச்சேன் ரகுதாகா ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகேவா? ஸோ பிதாவுன்கோ சிந்தித், பிதாவுன் அதாவது அப்பாக்களை பற்றின சிந்தனைகளை ஹிருதயவுன்கே ஹாலத்கா பிரகடன் ஹி இஸ் கஹானிக்க உதேஷி. அதாவது ஹிருதயம்னா இதயங்களில், ஹாலத்கா பிரகடன் அதாவது இதயத்தில் நினைக்க வைக்கிறது தான் இந்த கஹானியோட உத்தேசம். எல்லா அப்பாவும் ஷக்கல்தீப் மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தைங்களை பற்றியும் அப்பா கவலைப்பட்டுட்டே இருப்பார். நம்மளோட அப்பாவை பற்றி ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிறது மட்டும்தான், இதயத்தில் யோசிக்க வைக்கிறது மட்டும்தான் இந்த கஹானியோடைய நோக்கமாக.